வணக்கம். இன்று நாம் கைத்தொழில் ரசாயனமும் சூழல் மாசுறலும் என்ற ரசாயனவியல் அலகு 4 அலகு 14 ஏற்கனவே நாங்கள் கற்றிருந்தோம். இன்று அலகு 14 மீட்டல் வினாக்கள் பார்க்க உள்ளோம். இம்மீட்டல் வினாக்களில் முதலாவதாக சென்ற வருடம் காபோதா உயர்தர பரீட்சையில் இறுதியாக பெறப்பட்ட வினாவை முழுமையாக என்று பார்ப்போம். இவ்வினாவில் ஓர் பாய்ச்சல் கோட்டு படம் தரப்பட்டுள்ளது. முதலில் பாய்ச்சல் கோட்டு படத்து எது சம்பந்தமான என்ற விவரம் கீழே தரப்பட்டுள்ளது. டவுச் செயின் முறை பயன்படுத்தி மக்னீசிய உலோகத்தை உற்பத்தி செய்தல் மேற்குறித்த பாய்ச்சல் கோட்டு படம் காட்டுகின்றது. அதில் மக்னீசியம் பிரித்தெடுப்பை பற்றியான ஒரு பாய்ச்சல் கோட்டு படம். அதில் ஆரம்பிக்கும் பொருள் ஏஐ இனங்காண வேண்டி உள்ளது. இதை நாங்கள் பார்ப்போம். இதில் முதலாவதான விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால், இங்கே குறிக்கப்பட்டுள்ள விடயங்களை நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இதில் முதலாவது கால்சியம் ஆக்சைடு இருக்கிறது. எங்களுக்கு மக்னீசியம் பிரித்தெடுப்பு போது கால்சியம் ஆக்சைடு ஒரு அவசியமான ஒரு பொருளாக உள்ளது. அந்த கால்சியம் ஆக்சைடு எவ்வாறு பெறப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியும். அது சுண்ணாம்பு கல்லை நாங்கள் வெப்பப்படுத்துவதன் மூலம்தான் கால்சியம் ஆக்சைடை பெற முடியும். இந்த சதுரத்துக்கு அடைப்புக்குள்ள உள்ள ஒவ்வொன்றும் தெளிவாக விளங்குகிறது, ஒரு செயற்பாடை குறிப்பதாக தெரிகிறது. வினாவிலும் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. வினாவை வாசித்து கொண்டு போகும்போது நீங்கள் அது புரியக்கூடியதாக இருக்கும். இதில் அந்த செயற்பாட்டின் போது கால்சியம் ஆக்சைடு கிடைக்கிறது. இந்த செயற்பாடு ஒரு வெப்பப்பிரியக்கூடிய செயற்பாடு. அந்த கால்சியம் ஆக்சைடை நாங்கள் இட வேண்டி இருக்கிறது. இது ஆரம்ப பொருள் என்று சொல்லப்பட்டிருக்குது. மக்னீசியம் பிரித்தெடுப்புக்கு நாங்கள் பயன்படுத்தப்படும் ஸ்டார்டிங் மெட்டீரியல் எனப்படும் ஆரம்ப பொருள் ஒன்று நாங்கள் கடல் நீரிலிருந்து ஆரம்பிக்க முடியும். அல்லாவிட்டால் தாய்த்திரவம் எனப்படும் விட்ரியன் கரைசலில் இருந்தும் ஆரம்பிக்க முடியும். விட்ரியன் கரைசலுக்கு அல்லது கடல் நீருக்கு கால்சியம் ஆக்சைடை இடும்போது இஞ்சி வீழ்படிவாக்கம் இடம்பெறும். இப்போ முதலாவது வினா, ஆரம்பிக்கும் பொருளேயை இனங்காண்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிச்சயமா அதுக்கு நீங்க கடல் நீர் என்று கொடுக்க முடியும், அல்லது விட்ரியன் கரைசல் என்று கொடுக்கலாம். அநேகமாக ரெண்டில் இருந்து நாங்கள் தயாரிக்கக்கூடியதாக இருந்தாலும் உங்களுடைய சிலபஸில் முக்கியமாக விட்ரியன் கரைசலை தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஏனென்றால் நாங்கள் உப்பு உற்பத்தியின் போது இறுதி விளைவாக விட்ரியன் கரைசல் பெறப்படுகிறது. அதை ஒரு பயன்மிக்க பொருளாக பயன்படுத்த வேண்டுமாயின் மக்னீசியம் பிரித்தெடுப்புக்கு அதை பயன்படுத்தலாம். ஏனெனில் அங்கு மக்னீசியம் அயன் Mg2+ உயர்ந்த அளவில் காணப்படும். எனவே விட்ரியன் கரைசல் அல்லது கடல் நீர் என்றபடியே நாங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக B, C, D, E, F, G ஆகியவற்றை பயன்படுத்தும் செயல்முறைகளை கீழே உள்ள பட்டியலில் இருந்து இனங்காண்க. அதில் ஆவியாகல் இருக்குது, கரைதல் இருக்குது, வெப்ப பிரிகை இருக்குது, மின்பகுப்பு இருக்குது, ஒரு சோதனை பொருளின் மீள் சுழற்சி இருக்குது, வீழ்படிவாக்கம் உள்ளது.
இதில் நீங்கள் பார்த்தீங்களா, முதலாவதா இது கட்டாயமாக பிரிக தாக்கமாக தான் இருக்க வேணும். இங்கே நாங்கள் கால்சியம் ஆக்சைடை எடுக்கிறோம் பிட்ரேன் தாய் திரவத்துக்கு. இங்கே நாங்கள் வீழ்படிவாக்கம் நடக்குது. வீழ்படிவுக்கு நாங்கள் HCl சேர்ப்பதன் மூலம் அது கரைக்கப்படுகிறது. அந்த கரைசல் ஆவியாக்கல் மூலம் திண்ம நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆனால் இங்கே அடுத்த நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே இதை பார்க்க எங்களுக்கு விளங்குது, நிச்சயமா இது ஒரு மின்பகுப்பா இருக்க வேணும். இதுல மின்பகுக்கப்பட்டிருக்க வேணும். மின்பகுக்கப்பட்டால் தான் மெக்னீசியம் எங்களுக்கு பெறப்படும். உருக்குற அந்த பகுதி இங்கே தரப்பட இல்லை. இதை மாணவர்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். நிச்சயமா இங்கே இருக்கிறது MgCl2 எங்களுக்கு வந்திருக்கும். இது MgCl2 இருக்க வேணும். என்றால் MgOH2 இங்கே வந்தது எங்களுக்கு வீழ்வடிவா. அதுக்கு நாங்கள் HCl சேர்த்துருக்கிறோம். அப்போ MgCl2 கரைசல் இங்கே வந்திருக்க வேணும். அப்போ முதல் நாங்கள் ஆவியாக்கல் செய்ய வேண்டியிருக்கும், பிறகு உருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இங்கே நேரடியாக மின்பகுப்புக்கு போகுது. அப்போ கட்டாயம் உருக்கித்தான் மின்பகுக்க வேணும். அந்த பகுதி இங்கே காட்டப்படவில்லை. மாணவர்கள் அதை கவனமாக விடையளிக்க வேணும். அதில் தரப்படவும் இல்லை உருக்களை பற்றி. ஆனபடியாக நீங்கள் அதில் உருக்கள் வராதுன்றதை புரிஞ்சு கொள்ள வேணும். அப்போ இதை நீங்கள் பார்த்தீங்களா, பி பிரிகை அடைகிறது, சுண்ணாம்புக்கள் பிரிகை அடைந்து கால்சியம் ஆக்சைடு பெறப்படுது. சி வீழ்படிவாக்கம் நடக்குது. கால்சியம் ஆக்சைடு பிட்ரேன் கரைசலுக்கு இடும்போது மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவாகிறது. டியில் கரைதல் இடம்பெறுகிறது. கரைதல் இடம்பெறுவதற்கு காரணம் அந்த மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடும் HCl சேர்ந்து கரைதல் இடம்பெறுகிறது. ஈல நாங்கள் நீரை ஆவியாக அனுப்புகிறோம். ஏனென்றால் மெக்னீசியம் குளோரைட் எங்களுக்கு பெறப்பட வேண்டும். பின்னர் நாங்கள் உருக்கி இருக்க வேண்டும். அது இங்கே தரப்படவில்லை. மின்பகுப்புக்கு உருகிய நிலையில தான் மின்பகுப்புக்கு செலுத்த வேண்டும். மின்பகுக்கப்படுகிறது எஃப்பில். பின்னர் எங்களுக்கு மின்பகுப்பின் போது பெறப்படும் குளோரின் சோதனை பொருளை மீள் சுழற்சிக்காக நாங்கள் மீண்டும் அனுப்புகிறோம். அடுத்த வினாக்கு போவோம். பிக்கு பயன்படுத்தப்படும் இரசாயன சேர்வையை இனங்காண்க. நான் இந்த பாய்ச்சல் கோட்டு படத்தை மீண்டும் இதில் தந்திருக்கிறேன் உங்களுக்கு வசதி கருதி. இதில் நீங்கள் பார்த்தீங்கள் இந்த பியில பயன்படுத்தும் இரசாயன சேர்வை இனங்காண சொல்லி இருக்கு. உண்மையாக நாங்கள் இது ரெண்டு விதமான ஆரம்ப பொருளை பயன்படுத்தலாம். ஒன்று சுண்ணாம்பு கல்லை பயன்படுத்தலாம், மற்றது டொலமைட்டை பயன்படுத்தலாம். சுண்ணாம்பு கல்லை பயன்படுத்தினா CaO மட்டும்தான் வரும். டொலமைட்டை பயன்படுத்தினா NGOவும் வந்திருக்கு. அப்போ நாங்கள் இங்கே பிரிய தாக்கத்துக்கு சுண்ணாம்பு கல்லை தான் பயன்படுத்துகிறோம்ன்றது இதிலிருந்து வெளிப்படையாக எங்களுக்கு புரியுது. அப்போ சுண்ணாம்பு கல்லை நாங்கள் பயன்படுத்துகிறதாக இருந்தால் இங்கே கேட்டிருக்கிறது ஸ்டார்டிங் மெட்டீரியல் இல்லை, ஆரம்ப பொருள் அல்ல, ரசாயனம். அதில் உள்ள ரசாயனம் என்னென்றுதான் கேட்டிருக்கு. சுண்ணாம்பு கல்ல கணக்கு ரசாயனங்கள் இருக்கு. ஆனால் பிரதானமான மூலப்பொருள் கால்சியம் கார்பனேட். மூலப்பொருள் உள்ள ரசாயன இனம் கால்சியம் கார்பனேட். சில விட SiO2 இருக்கலாம், Al2O3 இருக்கலாம், சிறிய சிறிய அளவில் இருக்கும். அப்போ எங்களுக்கு அதில் உள்ள கால்சியம் கார்பனேட் தான் தேவை. அப்போ ரசாயன சேர்வை என்று கேட்டபடியால் பிக்கு நாங்கள் கட்டாயமாக கால்சியம் கார்பனேட் என்று தான் கொடுக்கப்பட வேண்டும். வினாவ மாணவர்களே கவனமாக வாசிக்க வேண்டும். ஆரம்ப மூலப்பொருள் என்று வினாவப்பட்டிருந்தால் நாங்கள் சுண்ணாம்பு கல்லென விடையளித்திருக்க வேண்டும். அதில் உள்ள ரசாயன சேர்வையை கேட்டிருக்கிறபடியால் நாங்கள் கால்சியம் கார்பனேட் என்று விடையளித்திருக்கிறோம். அடுத்த பகுதி 4வது பகுதிக்கு போவோம். PQRT ஆகிய ரசாயன இனங்களை இனங்காண சொல்லி கேட்டிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்களா, பி இந்த கால்சியம் ஆக்சைடை நாங்கள் பிட்ரேன் கரைசலுக்குள்ள போடுறோம். கால்சியம் ஆக்சைடு நீரோட தாக்கம் புரிஞ்சு கால்சியம் ஹைட்ரோக்சைடாக வரும். கால்சியம்
ஹைட்ரோக்சைடு நீரில் பகுதியாக்கிறதால வர ஹைட்ரோக்சைட்டோட Mg2+ சேர்ந்து எங்களுக்கு P வந்து MgOH twice என்று பெறப்படும். இந்த MgOH twice வந்து Dயில் வந்து செயற்பாடு கரைக்கணும். அதுக்கு நாங்கள் HCl பாவிக்க வேணும் என்று எங்களுக்கு தெரியும். அது கரைச்சாப்புறம் வாரது வந்து MgCl2, R வந்து MgCl2 ஆக இருக்க வேணும். அது கரைசல் நிலையில் இருக்குது. ஆவியாக்கப்பட்டு உருக்கல் செயற்பாடு முடிஞ்ச பின்னர் இது எங்களுக்கு உருகிய நிலையில் ஆர் பெறப்படும். அதுக்கு பிறகு எங்களுக்கு அதை மின்போக்க போகிறோம். மின்போக்கையில் எங்களுக்கு மெக்னீசியம் இங்கே கிடைக்குது. மற்ற பொருள் வந்து குளோரின். அது மீள் சுழற்சிக்காக நாங்கள் இங்கே நீராவியோடு சேர்த்து பார்க்க முடிஞ்சு HCl பெற்று திருப்பி மீள் சுழற்சிக்கு அனுப்புகிறோம். ஸோ அப்போ இது வந்து கட்டாயம் குளோரின் Cl2 ஆக இருக்கு. இப்படியே நாங்கள் பார்ப்போம். P வந்து மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு. சரி, இந்த Q வந்து HCl நாங்கள் கரைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். கரைஞ்சாப்புற வார விளைபொருள் வந்து MgCl2. இந்த MgCl2 ஆவியாக விட்ட அப்புறம் உருக்கி திரவ நிலைக்கு புறப்படுறோம். அந்த திரவ நிலைக்கு புறப்பட்ட அந்த MgCl2 இதில் மின்போக்கப்படுது. அதில் மெக்னீசியமும் குளோரின் வாயும் பெறப்படுது. எனவே விடை எங்களுக்கு சரியாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு போவோம். BCDF ஆகியவற்றில் நடைபெறும் செயல்முறைகளுக்கு சமன்படுத்திய இரசாயன சமன்பாடுகளை அரைத்தாக்கங்களை தருக. எங்களுக்கு முழுத்தாக்கம் இருந்தால் முழுத்தாக்கம், அரைத்தாக்கம் இருந்தால் அரைத்தாக்கம் கீழே குறிப்பொண்டு சொல்லியிருக்கு. அரைத்தாக்கங்களை எழுதுகையில் உரிய சந்தர்ப்பங்களில் அனோட்டையும் கதோட்டையும் இனங்காண சொல்லியிருக்கு. தவிர நாங்கள் முன்னுக்கு இதில் போவோம். ஒன்று பியில் இடம்பெறுற தாக்கம் பிரியத்தாக்கம், இதில் வீழ்படிவு தாக்கம் வரும், இதில் கரைதல் தாக்கம் வரும், பிறகு இதில் மின்போப்பு தாக்கம் வரும். அப்போ பியில் உண்மையாக எங்களுக்கு புறப்படுற பிரிய தாக்கம் கால்சியம் கார்பனேட் பிரிய அடைஞ்சு கால்சியம் ஆக்சைடும் CO2 வரும். இங்கே கால்சியம் ஆக்சைடு முதல் பிட்ரேனில் உள்ள அல்ல தாய் திரவத்தில் உள்ள நீரோட தாக்கம் முடிஞ்சு கால்சியம் ஹைட்ரோக்சைடு வரும். ஹைட்ரோக்சைடு மேலதிக நீரோட சிறிதளவு கரைந்து ஒரு சமநிலை வரப்படும். உண்மையாக CaOH twice திண்மத்தோட Ca2+ aqueous OH- aqueous ஒரு சமநிலை வரும். இதுக்கு பௌதிக நிலையில் அவசியம் இல்லை. அந்த OH- ஓட இதில் போடுற பிட்ரேன் கரைசலில் உள்ள Mg2+ அயன்கள் இணைஞ்சு MgOH twice வரப்போகுது. அந்த MgOH twice HCl தாக்கம் முடிஞ்சு MgCl2 H2O வரும். பிறகு மின்போப்பில் எங்களுக்கு மெக்னீசியம் பெற வேணும், குளோரினும் பெற வேணும். நாங்கள் விடைகளை சரியாக உண்டு பார்ப்போம். முதலாவது பியில் இடம்பெற தாக்கம் கால்சியம் கார்பனேட்டை நாங்கள் வெப்பப்படுத்தி கால்சியம் ஆக்சைடும் CO2வும் பெறப்படுது. அந்த கால்சியம் ஆக்சைடு நாங்கள் தாய் திரவத்துக்கு இடுகிறோம். தாய் திரவத்துக்கு இடும்போது அதில் உள்ள நீரோட கால்சியம் ஆக்சைடு தாக்கம் புரிந்து கால்சியம் ஹைட்ரோக்சைடு எங்களுக்கு பெறப்படுகிறது. உண்மையாக நீர் எக்ஸஸாக இருக்கிறபடியால், மிகையாக இருக்கிறபடியால் அது இது உண்மையாக சமநிலை தாக்கம். COH twice திண்மம் வந்து பௌதியாக கரைஞ்சி Ca2+ aqueous OH- aqueous பெறும். ஆனால் நான் அப்படி காட்டே இல்லை. நாங்கள் ஏனென்று பார்ப்போம். காட்டினா தவறண்டு இல்லை. காட்டாக்கு காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த OH- என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் Mg2+ஓட வீழ்படிவாகும். இந்த வீழ்படிவாக்கம் நடந்து கொண்டிருக்கும். நடக்கையில் OH- இந்த சமநிலையிலிருந்து அகற்றப்பட்டு கொண்டிருக்கும். சமநிலை இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கும். எது வரைக்கும் என்றால் CaOH twice முழுவதும் முற்றுப்பெறும் வரைக்கும் இந்த இது நிகழ வேண்டும். அப்போ நாங்கள் உண்மையாக அளவு கணிக்கப்பட்ட அளவுதான் சுண்ணாம்புக்கல்ல இட்டிருக்க வேண்டும். அதில் உள்ள கால்சியம் கார்பனேட்டின் சதவீதமும் அறிந்திருக்க வேண்டும். இதில் MgOH twice ஃபைனலாக எங்களுக்கு
கிடைக்கும். அடுத்தது டியில் இடம்பெற தாக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புறப்பட்ட MgOH ட்வைஸ் HCl கரைக்கிறோம். இது நீர் கரைசல். இந்த இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் பௌதியனில் போட்டால் தவறண்டு இல்லை, அவசியம் இல்லை. ஆனால் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் வர ஏதாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சம்பந்தமான எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் நீங்கள் பௌதிக நிலைகள் கட்டாயம் குறிப்பிடல் வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம். இதில் கவனிங்கோ, MgOH ட்வைஸ் HCl தாக்கம் புரிஞ்சு MgCl2 H2 வருது. எங்களுக்கு தேவை இவர் தான் MgCl2. இவரை நாங்கள் இனி ஆவியாக்கி உருக்கி அடுத்த மின்போப்பு தாக்கத்துக்கு போகிறோம். மின்போப்பு தாக்கம் வந்து எஃபில் மின்போப்பு நடக்குது. அனோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா Mg2+ மன்னிக்கணும் Cl- மட்டும். ஏனென்ற அனோட் வந்து நேர்மின்வாய், Cl- மட்டும்தான் இருக்கும். என்ற ஒரு கட்டியனும் ஒரு அந்நியனும் மட்டும்தான் அங்கே. Cl- ஒட்சியேற்றத்துக்குள்ள ஆகியக்கில்ல அனோட்டில் ஒட்சியேற்றம் இடம்பெற வேணும். Cl2 விளைவாக பெறப்படும். அதே நேரம் கெதோட்டில் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னா, இந்த மெக்னீசியம் அயன் மட்டும்தான் அங்கே இருக்கும். அது இலத்திரனை பெற்று மெக்னீசியம் தாழ்த்தப்பட்டு மெக்னீசிய உலோகம் பெறப்படும். இங்கே வெப்பநிலை வந்து உயர்வாக இருக்கும், 800 பாகை அளவில் இருக்கும். ஸோ ஆனபடியால் மெக்னீசியம் திரவ நிலையெல்லாம் எங்களுக்கு பெறப்படும். இது எல்லாமே உருகிய நிலையில் மின்பொருட்களுடைய திரவ நிலை இல்லைன்னு போட்டுக்கிறோம். ஆனால் குளோரின் வந்து வாயு நிலையில் வெளியேறும். இது திரவ நிலையில் இருக்கு. பௌதிக நிலைகள் மிகவும் அவசியம். இது பௌதிக ரசாயனம் சம்பந்தமான பௌதிக நிலைகள் ரொம்ப அவசியம். வினாவிலையும் குறிப்பிடப்பட்டிருக்குது. அரைத்தாக்கங்கள் எழுதுகையில் உரிய சந்தர்ப்பங்களில் அனோட்டையும் கெதோட்டையும் இனங்காண சொல்லியும் சொல்லியிருக்கு. அப்போ அதுக்கான நான் அனோட் கெதோட்டு போட்டிருக்கிறேன். மறக்காமல் மாணவர்களே அனோட் கெதோட்டுன்னு இட வேண்டும். அதுக்கு பதிலாக காவன் அல்லது எஃபி என்று போட்டாலும் நாங்கள் சரி கொடுக்கலாம். ஆனால் அங்கே அனோட் கெதோட்டுன்றபடியே நாங்கள் அனோட்டும் கெதோட்டும் எழுதுகிறோம். நல்ல இது நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். என்ற அனோட்டா காவன் பயன்படுத்துகிறபடியே ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அங்கே வினாவினபடியே விடைகளை எழுதுகிறது எங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அவ்வாறு இல்லாது நீங்கள் இதே ஒழுங்கில் எழுதினாலும் முதல் அங்கே அனோட் கேட்கப்பட்டபடியாக சரி போட முடியும். ஆனால் ஒழுங்கு மாறி எழுதி மெக்னீசியத்தை மேலே எழுதி மெக்னீசியம் பரப்புற சமன்பாட்டை மேலே எழுதி இந்த சமன்பாட்டை கீழே எழுதி அனோட்டும் கெதோட்டும் மென்ஷன் பண்ணாட்டி புள்ளிகள் ஏதும் பெற முடியாது. பெரும்பாலான மாணவர்களுக்கு விடைகள் தெரியும். ஆனால் விடையை எழுதி சரியான முறையில் கொடுக்க முடியாமல் போனால் நாங்கள் அதில் புள்ளி வழங்குவதற்கு எங்களுக்கு சிரமம் ஏற்படும். ஆனபடியால் மாணவர்களே அந்த விடயங்களை நன்கு கவனிக்கவும். அடுத்ததாக ஜியில் நடைபெறும் தாக்கத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிட சொல்லி இருக்குது. ஜியில் உண்மையா என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு அங்கே ஒரு மீள் சுழற்சி நாங்கள் செய்கிறோம். குளோரின் வாயுவை கொண்டு போய் HCl தயாரிக்கிறோம். அப்போ அதில் முக்கியத்துவம் கேட்டிருக்குது. அப்போ முதலாவது மீள் சுழற்சி இடம்பெறுவது. உண்மையாக இன்னொரு முக்கியத்துவம் இருக்கு என்னன்னு சொன்னால், ஒரு இண்டஸ்ட்ரியலில் கைத்தொழில் முறைகளில் நாங்கள் 7 மாணவரை மீள் சுழற்சிகள் செய்ய முடியும்னா மீள் சுழற்சியை செய்ய பார்க்கணும். பக்க விளைவுகளை சரியான முறையில் பயன்படுத்த வேணும். குளோரின் ஒரு பக்க விளைவாக வருது. எங்களுக்கு HCl அங்கே அவசியம். ஸோ அதை மீள் சுழற்சிக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். அதால் எங்களுக்கு செலவு வந்து குறைவாக இருக்கும். எங்களுக்கு தயாரிப்பு செலவு குறைவாக இருக்கும். உற்பத்தி செலவு குறைகின்றது. இந்த 2 விடயத்தையும் நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பி பார்ட், இலங்கையில் மழை வீழ்ச்சி குறைவதன் விளைவாக நீர்மின்னை பிறப்பிப்பதற்கு பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கங்களில் நீரேந்து பிரதேசங்களுக்கு அண்மையில் செயற்கை மழையை உண்டாக்குதல் சோதிக்கப்பட்டது. இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம்.
இச்செயல்முறையில் நீராவியை ஒடுங்கச் செய்து முகில்கள் உண்டாதலை தூண்டுவதற்கு ஈரங்கட்டும் உப்புக்களின் நுண்துணிக்கைகள் சிவிரப்படுகின்றது. இந்த சோடியம் குளோரைட்டோ கால்சியம் குளோரைட்டோ சோடியம் புரோமைட்டோ ஈரங்கட்டுகின்ற தன்மை, நல்ல ஈஸியாக நீர் போப்புறக்கூடியவை, அந்த வளிமண்டல நீராவிய உறிஞ்சி நீராக ஒடுக்கக்கூடியவை. அப்போ அதை சொல்கிறது ஈரங்கட்டும் இயல்பண்டு சொல்கிறது. ஹைட்ரோஸ்கோபிக் என்ற ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம் அவ்வியல்பை. இவ்வுப்புக்கள் நீரெந்து பிரதேசங்களை சுற்றியுள்ள நீருள்ளே புகுவதன் விளைவாக பாதிக்கப்படும் முதலாவது வினா, பாதிக்கப்படாத என்று குறிப்பிடப்பட்டது இரண்டாவது வினா. நீர் பண்பு சாரா மாறிகளை பின்வரும் பட்டியலிலிருந்து தேர்ந்தெடுக்க. உமது தெரிவுக்கான காரணங்களை சுருக்கமாக தருக. நீர்பண்பு சாரா மாறிகள் பட்டியல் தரப்பட்டிருக்குது. pH, கடத்துதிறன், கலங்கல் தன்மை, கரைந்த ஆக்சிஜன் எல்லாம் தரப்பட்டிருக்கு. சரி, நாங்கள் பார்ப்போம். இந்த வினாவில் உங்களுக்கு காரணங்களை சுருக்கமாக தர சொல்லியிருக்கு. பொதுவாக ரசாயனவியலில் விடைகள் பந்திகளாக நாங்கள் விளக்கங்கள் எதிர்பார்ப்பது இல்லை. இது ஒரு கட்டுரை வினாவாக இருந்தாலும் ரசாயனவியலில் நாங்கள் பெரிய பந்தியாக நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். சுருக்கமான விடைகள் தான் நாங்கள் எதிர்பார்க்கப்படுவது. மாணவர்கள் சிலர் அதை விரிவாக எழுதுவதன் மூலம் நேரத்தை செலவழிப்பதை நாங்கள் பல முறை கண்டிருக்கிறோம். எனவே மாணவர்களை இந்த விடையை நான் குறிப்பிடும்போது கவனமாக கவனியுங்கோ. எவ்வளவு சுருக்கமாக அதை எழுதலாம் என்றதையும் நாங்கள் பார்ப்போம். இதில் நீங்கள் நான் முதல் இந்த விடையின் சுருக்கத்தை நான் சொல்கிறேன், அப்புறம் விரிவாக நாங்கள் ஆராய்வோம். இப்போ என்ன பாதிக்கப்படும் இதில் நீங்கள் பாருங்கோ, இந்த அயன்கள் இது எல்லாமே நீரில் நல்லா கரையக்கூடிய ஆக்கள். இப்போ இது நீரில் கரையக்கூடிய ஆக்களாக இருக்கிறதால மட்டுமில்லை, இவை எல்லாம் வன்மூல வண்ணமில உப்புக்கள் நடுநிலையாக இருக்கு. நீர்ப்போப்பு அடையாது. நீர்ப்போப்பு அடையாட்டி நீரின் pH மாறாது. ஆனால் கடத்துதிறன் உயர்ந்த அளவில் பாதிப்புறும். ஏனென்றா இது எல்லாமே அயன் சேர்வைகள், நீரில் முற்றாக அயன்களாக பிரியும். இந்த அயன்கள் காரணமாக நீரில் எங்களுக்கு கடத்துதிறன் அதிகரிக்கும். அடுத்தது கலங்கல் தன்மை. கலங்கல் தன்மை என்று சொன்னால் வீழ்வடிவாகணும். இதில் சோடியத்தின் உப்புக்கள் பொதுவாகவே வீழ்வடியாது, கல்சியத்தின் வீழ்வடிவாகலாம். ஆனால் இந்த செயற்பாட்டில் எங்களுக்கு வீழ்வடிவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னால், மழை நீரில் வேறு அயன்கள் இருக்காது. இங்கே குளோரைட்டும் புரோமைட்டும் இருக்குது. கல்சியத்தின் குளோரைட் புரோமைட் எல்லாம் நல்லா கரையக்கூடியது. ஸோ அப்போ கலங்கல் தன்மைக்கும் வாய்ப்பு இல்லை. அதோட கரைந்த ஆக்சிஜனோட இந்த அயன்கள் எதுவுமே தாக்கம் புரியக்கூடிய மாதிரியும் இல்லை. அப்போ எங்களுக்கு தெளிவாக தெரியுது, கடத்துதிறன் ஒன்று தான் பாதிக்கப்படும், மற்ற மூன்றும் பாதிக்கப்படாது. சரி, நாங்கள் இப்படியே விரிவாக ஆராய்வோம். பாதிக்கப்படும் என்றதுக்கு நான் கடத்துதிறனை கொடுத்து சொல்லியிருந்தான். அதில் பாருங்க, அயன்களின் செறிவு அதிகரிப்பதால் கடத்துதிறன் அதிகரிக்கும். சும்மா அயன்களின் செறிவு அதிகரிக்கும் என்று போட்டிருந்தாலே நாங்கள் முழு மார்க்ஸை தருவோம். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், விரிவாக விளக்கம் எங்களுக்கு எழுத தேவை இல்லை. சில மாணவர்கள் இதெல்லாம் அயன் சேர்வை, நீரில் கரைக்க முற்றாக அயனாக்கம் அடையும், அயன்களின் செறிவு உயர்வடையும் என்று விளக்கங்க கேள்வி. சுருக்கமான விஷயம் என்று சொன்னால் அது அதிகரிக்குது, அயன் செறிவு அதிகரிக்குது என்று சொன்னால் காணும். அயன் செறிவு அதிகரிக்கும் என்று சொல்லி போட்டிருந்தால் கூட நாங்கள் முழுமையாக புள்ளிகளை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனபடியாக விடை எழுதும் போது எவ்வாறு சுருக்கமாக விடை எழுத முடியும், நேரத்தை எப்படி மிச்சம் பிடிக்கலாம் என்றதை மாணவர்கள் நன்கு அவதானித்து செயற்படல் வேண்டும். அந்த பாதிக்கப்படக்கூடியதை நான் முதலே சொல்லியிருந்தேன். ஒன்று pH மாற்றம் ஏற்படும், கலங்கள் அடையும், கரைந்துள்ள ஆக்சிஜனில் பாதிக்க. அந்த மூன்றுமே
பிஹெச்சில் மாற்றம் ஏற்படாது, கலங்கள்லேயும் மாற்றம் ஏற்படாது, கரைந்துள்ள ஆக்சிஜன்லேயும் மாற்றம் ஏற்படாது. காரணங்களே பாருங்கள், இவ்வுப்புக்கள் நீர்ப்போப்புக்கு உள்ளாவதில்லை, எனவே பிஹெச் பாதிப்பில்லை. உப்புகள் நீர்ப்போப்புக்கு உள்ளாகணும்னா உருவாகிற அயன்கள் நீர்ப்போப்படையும். எப்போ இவ்வாறான அயன்கள் நீர்ப்போப்படையும் என்று உங்களுக்கு தெரியும். மின்னமிலத்தின் இணை மூலமாக இருந்தால் அல்ல மென்மூலத்தின் இணை அமிலமாக இருந்தால் அந்த அயன்கள் நீர்ப்போப்புக்குள்ளாகிக்க எங்களுக்கு பிஹெச்சில் மாற்றம் ஏற்படும். இங்கே நீங்கள் அவதானிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாமே வெண்ணமிலம் வெண்மூல உப்புக்கள். அப்போ உருவாகிற அயன்கள் ஒன்றும் நீர்ப்போப்புக்கு உள்ளாகாது. அடுத்தது கலங்கள் ஏற்படாண்டதுக்கு இவ்வுப்புக்கள் நீரில் நன்கு கரையும், ஆதலால் கலங்கள் தன்மைக்கு பங்களிப்பு செய்வதில்லை. நீங்கள் கலங்கள் என்று போட்டுட்டு உப்புக்கள் நீரில் நன்கு கரையும் என்று போட்டாலே நாங்கள் முழுமையான புள்ளிகள் வழங்குவோம். கடைசியாக கரைந்துள்ள ஆக்சிஜனுக்கு உண்மையாக உப்புக்கள் தவறுதலாக CO2 என்று வந்துட்டு O2 தாக்கம் அடைவதில்லை. இவ்வுப்புக்கள் O2 தாக்கம் அடைவதில்லை. ரைட், அடுத்த பகுதி வினாவை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள கைத்தொழில்களை கருதுக. நிலக்கரி வலி நிலையங்கள், குளிரேற்றலும் வழிச்சீராக்கமும், போக்குவரத்து, விவசாயம், விலங்கு மேலாண்மை. மேலே தரப்பட்டுள்ள எல்லா 5 கைத்தொழில்களும் பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்கின்றன. பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யும் இக்கைத்தொழில்கள் ஒவ்வொன்றுடனும் தொடர்பட்ட வாயு நிலையில் உள்ள இரசாயன இனங்களை இனங்காண்க. சரி பாப்பா, உங்களுக்கு பூகோள வெப்பமாதலாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் பச்சை வீட்டு விளை வாயுக்களாக இருக்க வேணும். முதல் நான் சுருக்கமாக நாங்கள் திட்டமிடுவோம் விடை எழுதுவதற்கு, பிறகு விடையை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் நிலக்கரி வலை நிலையங்கள். இந்த நிலக்கரி வலை நிலையங்களில் நாங்கள் நிலக்கரியை எரிக்க போகிறோம். நிலக்கரி எரிக்க கார்பன் தான் மெயின் பார்ட். CO2 எங்களுக்கு பெறப்படும். CO2 ஒரு பச்சை விளை வீட்டு வாயு. நிலக்கரியில் கூட நீங்கள் சில மாணவர்கள் SO2 விடை எழுதியிருந்தவை எனக்கு நல்ல ஞாபகம். SO2 வரலாம், என்னடா நிலக்கரியில் சல்பர் மாசு இருக்கும். ஆனால் SO2 ஒரு நீண்ட காலம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடியவரும் அல்ல. அதாலே ஏற்படுற பாதிப்புங்களுக்கு குறைவென்று கருதலாம். ஆனபடியால் இதில் நாங்கள் மெயினாக எங்களுக்கு CO2 தான் இதில் பிரச்சனையாக இருக்கும். அதை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக குளிரேற்றலும் வழி சீராக்கமும் ஒன்று இருக்குது. அது ஏசி அதில் இடம்பெற விஷயம். ஏசி அதில் நாங்கள் பாவிக்கிறது பொதுவாக CFC, HFC போன்ற சேர்வைகள். கூடுதலாக HFCயோ அதுக்கு பிறகு இன்னும் எல்லாம் வந்திருக்குது. சென்ற முறை நான் அதை பற்றி எல்லாம் விரிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த HFCயோ அல்லது CFC போன்றவை CFC எல்லாம் நீண்ட காலம் வழியில் இருக்கக்கூடியது. அதனாலே அதில் குளோரின் CCl பிணைப்பு இருக்கிறபடியால் உடைஞ்சு CL ரடிக்கலை உருவாக்கக்கூடிய இருக்கிறதாலே மேலே எங்களுக்கு ஒரு ஓசோன் படையை சீரழிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, இது ஒரு பச்சை விளைவீட்டு வாயு. அதிகமாக பச்சை விளைவீட்டை கொடுக்கக்கூடியது, நீண்ட காலம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடியது. HFCயை விட CFC உயர்ந்த அளவில் இருக்கக்கூடியது. அப்போ அப்படியான வாயுக்களை இதுக்கு கொடுக்கலாம். நாங்கள் போக்குவரத்தால் நாங்கள் CO2ஐயும் சொல்ல முடியும். நாங்கள் போக்குவரத்து பயன்படுத்துகிற டீசலோ பெட்ரோல் போன்றவை அதில் CO2 சொல்லலாம், NO2 சொல்லலாம். ஆனால் NO2 நீண்ட காலம் வளிமண்டலத்தில் இருக்காது. அப்போ CO2 தான் இதுக்கும் பொருத்தமாக இருக்கும். விவசாயத்தால் நைட்ரசன் கொண்ட சேர்வைகள் காற்றின்றிய நிபந்தனையில் பிரிகைக்கு உட்படும் போது N2O புறப்படும். N2O நீண்ட காலம் வளிமண்டலத்தில் தங்கக்கூடியது. அதோடைய அது ஒரு
பச்சை வீட்டு வாயு ஆனபடியால் எங்களுக்கு பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிக்கக்கூடியது. அதே மாதிரி விலங்கு வேளாண்மையின் போது கூட இறந்த விலங்குகள், இறந்த தாவரங்கள் காற்றின்றிய நிலையில் பிரிகை அடையும் போது மெதேன், நாங்கள் பயோகேஸ் என்று சொல்கிறாங்க, உயிர்வாயு மெதேன் விடுவிக்கப்படலாம். நாங்கள் விடிய இருக்கா பார்ப்போம். முதலாவது நிலக்கரி வேலை நிலையங்கள் CO2 சொன்னான். அதில் SO2 சொல்லக்கூடாது ஏனென்றதை காரணம் சொல்லியிருந்தேன். இதில் நாங்கள் CFC சொல்லலாம், HFCன்னு சொல்லலாம், HEFCன்னு சொல்லலாம். CFC தான் கூட காலம் வளிமண்டலில் இருக்கக்கூடியது. இவை கொஞ்சம் உறுதி கொஞ்சம் குறைவு, ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில். CFC என்றால் இன்னும் கூட நல்லா இருக்கும். ஆனால் இப்போ கூடுதலாக CFC உங்களோட ஏசி எல்லாத்துலேயும் இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் பாவிக்கிற குறைவு. ஆனாலும் இதில் ஏதாவது ஒரு பதிலை நீங்கள் குறிப்பிடலாம். போக்குவரத்துக்கு மீண்டும் CO2. இதில் நான் இன்னொன்று குறிப்பிடக்கூடாதுன்றதை பற்றியும் சொல்லியிருந்தேன். நான் இந்த விடைகளை கவனமாக கவனியுங்க மாணவர்களே. விவசாயத்தில் N2O அதில் அவ்வளோ பெருசாக பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. விலங்கு வேளாண்மையிலையும் CH4 எங்களுக்கு வரும் என்று பார்த்தினாங்க. சரி, பூகோள வெப்பங்கள் காரணமாக ஏற்படத்தக்க 3 பாதக காலநிலை மாற்றங்களை குறிப்பிட சொல்லி இருக்குது. இதில் உண்மையாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. இதை கொஞ்சம் விரைவாக பார்ப்போம். அண்ட் இதில் அவ்வளோ உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. கடல் மட்டம் உயர்தல். உண்மையாக துருவங்களில் உள்ள பனிக்கட்டி உருவுறதால கடல் மட்டம் உயரும். உங்களுக்கு வெப்பநிலை மாற்றத்தால் புயல் அல்லது சூறாவளி ஏற்படலாம். குறித்த பிரதேசத்தில் வெள்ளம் பாறக்கு என்ன காரணம்னு சொன்னால் மழை வீழ்ச்சி உயர்வாக இருக்கும். ஏனென்று சொன்னால் வெப்பநிலை புவியின் வெப்பம் கூட ஆவியாக கூடும். மேலே போன நீராவி திரும்ப பூமியை அடையும். அப்போ மழை வீழ்ச்சி அதிகரிக்கிறதால எங்களுக்கு குறித்த பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கு கூடுதலாக இருக்கும். அதே நேரம் குறித்த பிரதேசத்தில் வறட்சியும் கூட இருக்கும். ஏன் வறட்சி கூட இருக்குமென்று சொல்லி சொன்னால் உண்மையாக அதிலிருந்து வெப்பநிலை கூடாத வறட்சியும் கூட இருக்கும். நீராவியாக வறட்சியும் கூடவே இருக்கும். இந்த வறட்சி காரணமாக அல்லது கடல் மட்டம் உயர்ற காரணமாக கடல் நீர் ஆற்றுக்குள்ள நுழையலாம். நாங்கள் ஆற்று நீரை தான் நாங்கள் குடிநீராக இலங்கையில் கூடுதலான பகுதியில் பயன்படுத்துகிறோம். கடல் நீர் ஆற்றுக்குள்ள புகுந்தால் அல்லது கலந்தால் நாங்கள் ஆற்று நீரை குடிப்பதற்கு பயன்படுத்த முடியாமல் போகும். நான் முதலே சொன்ன மாதிரி குறித்த பிரதேசத்தில் கடும் மழை ஏற்படும் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக ஆவியாகி செல்ற அவ்வளவு நீராவியும் நீராக எங்களுக்கு புறப்படல் வேண்டும். ஆனபடியாக கடும் மழையும் அங்கே கட்டாயம் இருக்கு. மேலே தரப்பட்டுள்ள கைத்தொழில்களில் ஒளிரசாயன புகாருக்கு, அமில மழைக்கு, நெற்போசனையாக்கத்திற்கு பங்களிப்பு செய்யும் முக்கியமான கைத்தொழில்களில் இனங்காண்க. இதில் பார்ப்போம். ஒளிரசாயன புகாருக்கு எங்களுக்கு கூட பங்களிக்கிற முக்கியமான கைத்தொழில் போக்குவரத்து தான். ஏனென்றால் போக்குவரத்தால் தான் எங்களுக்கு கூடுதலாக 2 விஷயம் விடப்படுது. NO அல்லது NO2 ஒராவது. ரெண்டாவது ஒளிரசாயன புகாருக்கு இன்னொரு காரணமாக இருக்கிறது ஆவி பரப்பு கூடின ஹைட்ரோ கார்பன்கள், பெட்ரோல், டீசல், அல்ல ஆவியா போக்கில் வராது. அது ரெண்டும் ஒளிரசாயன புகாருக்கு முக்கியமான பங்களிப்பு செய்கிறவை. அது போக்குவரத்தில் வாகன எரிபொருள் தகனத்தின் போது விடுவிக்கப்படுற பொருட்கள். அடுத்து அமில மழைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று போக்குவரத்தை நாங்கள் சொல்லலாம். ஏண்டா போக்குவரத்துக்கு நாங்கள் பயன்படுத்தப்படுற டீசல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கந்த எரிபொருள் காணப்படும். போக்குவரத்து பயன்படுத்துறதுல அந்த கந்தக எரிபொருள் கந்தகம், அந்த எரிபொருளில் கந்தகம் மாசாக காணப்படும். கந்தகம் எரிஞ்சு SO2 வரும். அது அமிலமலைக்கு காரணமாக இருக்கும். அதே மாதிரி நிலக்கரி எரிக்கும் பொழுதும் அங்கேயும் கந்தக மாசு இருக்கும். அதாலேயும் எங்களுக்கு அமிலமலை காரணமாக இருக்கும். அடுத்த நெற்போசனை ஆக்கத்துக்கு விவசாயமும் விலங்கு வேளாண்மையும் தான்
காரணமாக இருக்கும். அடுத்த பின்வரும் வினாக்கள் உயிர் டீசல் உற்பத்தியை அடிப்படையாக கொண்டவை. உயிர் டீசல் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை குறிப்பிடுக. நாங்கள் இப்போ உயிர் டீசலை நாங்கள் இலங்கையில் தயாரிக்கலாம் என்றதை பற்றி தான் சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். அதனால முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, மீள பயன்படுத்தக்கூடிய ஆரம்ப பொருட்கள் எங்கள்கிட்ட இருக்கிறபடியால் உயிர் டீசல் ஒரு எங்களுக்கு பயன்மிகு பொருளாக இருக்கும். அதுக்கு நாங்கள் எண்ணெய் கொழுப்பு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஆரம்ப பொருளாக தாவர எண்ணெய்களை நாங்கள் பயன்படுத்தலாம். கூடுதலாக தாவர எண்ணெய்கள் தான் பயன்படுத்தப்படுறது. அதோடு எங்களுக்கு தேவையானது வந்து மெதனோல். இது நேரடியாக நீங்கள் கற்றிருக்கிறீங்க, அப்போ கொஞ்சம் விரைவாக நான் சொல்லிக்கொண்டு போகிறேன். இன்னொரு வினாவும் நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். அடுத்ததா எங்களுக்கு அம்மூலப்பொருட்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள முக்கிய ரசாயன சேர்வைகளை பொருத்தமான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட சொல்லி இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவர எண்ணெயில் என்ன இருக்குன்னு சொன்னால் ட்ரைக்ளிசரைட்ஸ், கிளிசரைட்டுகள் இருக்குது. என்றால் அது கிளிசரோல் எசித்தர் என்று சொல்கிறது. கிளிசரின் அல்ல கிளிசரோல் கொழுப்பமிலங்களோடு இணைந்து உருவாக்குற கிளிசரோல் எசித்தர் தான் முக்கிளிசரைட்டுகள் என்று சொல்லி அழைக்கப்படும். ட்ரைக்ளிசரைட்ஸ் அதான் தாவர எண்ணெயில் உள்ள பிரதானமான கூறு. அதிலிருந்து தான் நாங்கள் பயோடீசலை நாங்கள் தயாரிக்க போகிறோம். அடுத்ததாக பாடசாலை ரசாயன ஆய்வு கூடத்தில் உயிர் டீசல் உற்பத்தியில் ஊக்கியாக பயன்படுத்தப்படும் ரசாயன சேர்வையை குறிப்பிடுக. உண்மையாக ஊக்கிய நாங்கள் வெண்கேரம் தான் பயன்படுத்துறது. அதில் பழமையாக நாங்கள் NaOH அல்லது KOH பயன்படுத்தலாம். அடுத்த வினாவுக்கு போவோம். மேலே 2 குறிப்பிட்ட ரசாயன சேர்வைகளை பயன்படுத்தி உயிர் டீசல் தொகுக்கப்படுவதை காட்டுவதற்கு ஒரு சமன்படுத்திய ரசாயன சமன்பாட்டை தருக. இதில் இந்த சமன்பாட்டை பாருங்கோ. நான் சொன்னேன் அந்த கொழுப்பமிலங்கள் எங்களுக்கு கிளிசரோல் எசித்தராக இருக்கும். அதில் நாங்கள் மெதனோல் தான் தாக்கு சோதனை பொருளாக பயன்படுத்த போகிறோம். மெதனோல் வெண்காரத்தோட தாக்கம் முடிஞ்சு உப்பை கொடுக்கும். அந்த உப்பு வந்து இந்த கொழுப்பு அதாவது கிளிசரோல் எசித்தரோட தாக்கம் புரிந்து எங்களுக்கு தேவையான பயோடீசலை கொடுக்கும். அதோட எங்களுக்கு கிளிசரின் அல்ல கிளிசரோலையும் கொடுக்கும். இந்த தாக்கம் உங்களுக்கு அதை தெளிவாக விளங்கப்படுத்தும். ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்குது. இதான் நாங்கள் தேங்காய் எண்ணெயிலையோ அல்லது மரக்கறி எண்ணெயிலையோ அல்லது தாவர எண்ணெயில் காணப்படுற முக்கியமான கூறு 6 வேறுபடும் ஒவ்வொரு தாவரங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது எங்களுக்கு மெதனோல் பயன்படுத்த வேண்டும். மெதனோல் மட்டும்தான் பயன்படுத்தலாம், வேறு ஆல்கோஹால் பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் மெதனோல் வந்து NaOH தாக்க முடியக்கூடியது. மற்ற ஆல்கோஹால்கள் நீரை விடவும் அமில வலிமை மிகவும் தாழ்வாக இருக்கும். அதால் NaOH தாக்கம் முடிகிறதுக்கு வாய்ப்பு அல்ல KOH தாக்கம் முடிக்க வாய்ப்பு மிக குறைவு. இல்லை என்று சொல்லலாம். இல்லை, மெதனோல் மட்டும்தான் தாக்க முடியும். பாரதங்களுக்கு உயிர் டீசல் வந்திருக்குது. அது ஒரு எசித்தர், அதோட கிளிசரோலும் பெறப்பட்டுள்ளது. ஊக்கி மிகையாக பயன்படுத்தப்பட்டால் நடைபெறத்தக்க ஒரு பக்கத்தாக்கத்தை நான் விளைபொருளுடன் இனங்காண்க. ஊக்கி என்ற ஊக்கினா NaOH நாங்கள் மிகையாக பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தினா என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் அந்த NaOH வந்து அந்த கிளிசரோல் எசித்தர நீர்ப்போப்பு செய்து விட்டு நீர்ப்போப்பு செய்தால் எங்களுக்கு சவர்க்காரம் பெறப்படும். அப்போ சவர்க்காரமாக்கல் நடைபெறத்தக்க தாக்கம் வந்து பக்கத்தாக்கம் வந்து சவர்க்காரமாக்கல், விளைபொருள் வந்து சவர்க்காரமாக இருக்கும். சவர்க்கார உற்பத்தி தாக்கம் என்று சொல்லியிருக்கிறேன். உற்பத்தி வந்து சவர்க்காரமாக இருக்கும். நல்லது மாணவர்களே, 2வது வினாவுக்கு செல்லுவோம். இது ஒரு பயிற்சி வினா. தொடுகை முறை மூலம் சல்பூரிக் அமிலம் உற்பத்தி செய்முறையை கீழே குறித்த பாய்ச்சல் கோட்டு படம் காட்டுகிறது. இந்த பாய்ச்சல் கோட்டு படத்தில் பாருங்கோ, நான் முதல் நாங்கள் பார்த்த பாய்ச்சல் கோட்டு படம் போல தான் இது. ஆரம்ப முதலுக்கு நான் முக்கோணம் போட்டுக்கிறேன். செயற்பாடுகளுக்கு சதுரப்பட்டியல் தரப்பட்டிருக்குது. விளைபொருட்கள் நான் வட்டத்தில் குறித்துள்ளேன். இல்லை தாக்க அறையும் இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது.
கடைசியாக களஞ்சி அறை என்றும் தரப்பட்டிருக்கிறது. இதுக்குரிய வினாவை நாங்கள் தொடருவோம். பாய்ச்சல் கோட்டு படத்தை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. ஆரம்ப மூலப்பொருள் ஏஐ நங்காண்க. நாங்கள் படத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, உண்மையில சல்பூரிக் அமிலம் தயாரிப்பில் நாங்கள் ஒன்று இந்த சல்ஃபர் முதல் பயன்படுத்த வேணும், அல்லது சல்பைட்டுகளும் பயன்படுத்தலாம். ஆனால் சல்பைட் இதில் விடையில் வராது. என்றால் டி என்றதை ஆர் என்றதை நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு புரியும். அப்போ அதுக்கு எங்களுக்கு தேவையான வழி தேவைப்படும் சல்ஃபரை நாங்கள் எரிக்கிறதுக்கு. அப்போ இது ஆரம்பம் முதல் என்று சொல்லபடியே ஏயை நாங்கள் சல்ஃபருக்கு கொடுக்கலாம், பியை நாங்கள் வழி என்று கொடுக்கலாம். இது ஆரம்பம் முதல் என்று குறிப்பிடப்பட்டபடியே இஞ்சான் சல்ஃபர் கொடுப்போம். இங்கே வழியை கொடுத்து இங்கே சல்ஃபரை கொடுக்காதீங்கோ. இது ஆரம்ப முதல் என்று சொல்லியிருக்கு. வழியை ஆரம்ப முதல் இல்லை, சல்ஃபர் தான் ஆரம்ப முதல். சல்ஃபரை நாங்கள் தூய்மைப்படுத்த வேணும். உண்மை அதை நான் இதில் காட்ட இல்லை. சல்ஃபர் தூய்மைப்படுத்த வேணும். சல்ஃபரில் மாசுக்கள் இருக்கும். உண்மையாக 140 பாசிக்கு உருக்கி அந்த மாசுக்களை அகற்றுறதுக்கு நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அந்த திரவ சல்ஃபர் தான் நாங்கள் இதுக்குள்ள பயன்படுத்துவோம். ஆனால் வினாவிலே நான் அதை வினாவே இல்லை, எளிமையாக வினா வடிவமைக்கப்பட்டுள்ளது. சில வழியில் உங்களுக்கு இது எக்ஸாமுக்கு வர்ற நேரம் அந்த சல்ஃபரை தூய்மைப்படுத்துகிற விடயமும் வரக்கூடும். நீங்கள் அதை படிச்சிருக்கிறீர்கள், அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் இந்த சல்ஃபர், இது சல்ஃபர்னு சொன்னால் இது கட்டாயம் வழியாக இருக்க வேணும். இது சல்ஃபரை நாங்கள் எரிக்கிறோம். எரிக்கைக்கு SO2 வருது. தாக்க அறைகளில் உண்மையாக நாங்கள் இதில் வழி தேவை, ஒட்சிஜன் தாக்கம் இருக்கிறதுக்கு வழி தேவை. ஆனால் இங்கே நாங்கள் வழி செலுத்தி இருக்கிறோம். இங்கே காட்டே இல்லை. நான் சில நேரங்களில் உங்களுக்கு இங்கே காட்டி வரக்கூடுங்கள். நான் அமைத்திருக்கிறேன் எவ்வாறுன்னு சொன்னால் இதில் வழியை கொஞ்சம் மிகையாக போட்டால் தாக்கம் புரிஞ்சு முடிய இந்த SO2வோட வழியும் மிகையாக சேரும். அப்போ வழி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த தாக்க அறையில் SO2 தாக்கம் புரிஞ்சு SO3 வருமானு உங்களுக்கு தெரியும். இது SO3 இருக்கலாம். பின்னர் இந்த SO3 நாங்கள் நேரடியாக நீர் சேர்க்கிறது இல்லை, நாங்கள் படித்திருக்கிறோம். என்றது பெரிய புறவெப்ப தாக்கம் உருவாகும் H2SO4 ஆவியாவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே நாங்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது. எனவே நாங்கள் இதை உறிஞ்சுறதுக்கு H2SO4 பயன்படுத்த வேணும். அதில் ஐதான H2SO4 பயன்படுத்துகிற இல்லை, 98% செறிந்த H2SO4 தான் பயன்படுத்தப்படும். இது ஒரு மாறா கொதிநிலை கலவை, பகுதியோட காட்சி வடிக்கைக்கு பெறப்படுற மாறா கொதிநிலை கலவை. அப்போ நாங்கள் உறிஞ்சின அப்புறம் எங்களுக்கு வாரது ஒலியம் பெறப்படும். ஒலியத்துக்கு நாங்கள் நீர் சேர்க்கணும். அப்போ இதில் இங்கே இதுக்குள்ளே ஒரு ஐதாக்கள் இடம்பெறும். அப்போ இங்கே நாங்கள் சி நீராக இருக்கும். இதன்போது பெறப்படுற H2SO4 ஆக இருக்கும். ஆனால் ஐதான H2SO4 ஆக இருக்கும். அதை நாங்கள் பகுதியோட காட்சி வடிப்பதன் மூலம் செறிந்த H2SO4 98% H2SO4 பெறலாம். அது உங்களுக்கு மீள் சுழற்சிக்கு ஒரு பகுதி இங்கே அனுப்பப்படும். மிச்சம் களஞ்சி அறையை சென்று அடையும். நல்ல மாணவர்களே, இதுக்குரிய கேள்விகளுக்குரிய வினாக்களை பார்ப்போம். பாய்ச்சல் கோட்டு படத்தை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. ஆரம்ப மூலப்பொருள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் சல்பர் என்று கொடுக்கலாம், S என்று கொடுக்கலாம், அல்ல கந்தகம் என்றும் கொடுக்கலாம். தற்போது பொதுவாக நாங்கள் மொழிமாற்றம் செய்வதில்லை ரசாயன பொருட்களின் பெயர்களை. சல்பர் என்று கொடுக்கலாம், கந்தகம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அல்லது S என்று நீங்கள் கொடுக்கலாம். ஏனைய மூலப்பொருட்கள் பியும் சின்னு நான் சொன்னான், வழியும் நீரும் என்று சொன்னான். பி வழி, சி நீர். அடுத்த DEFG ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் செய்முறைகளை கீழே உள்ள பட்டியலிலிருந்து இனங்காண்க. முதலாவது நாங்கள் சல்பரை எரிக்கிறோம் டியில். அதன் பின்னர் ஈல எங்களுக்கு வார SO2 நாங்கள் தாக்க அறையில் SO3 மாற்றிய பின்னர் ஈல நாங்கள் உறிஞ்சிறோம், செறிந்த H2SO4 உறிஞ்சிறோம். ஒளியத்தை எஃபில் ஐதாக்கல் செய்கிற நீர் சேர்த்து புறப்படுற H2SO4 ஜியில் பகுதியோட காட்சி வடிக்கிறோம். அடுத்ததா
தாக்காரை எம்மில் பயன்படுத்தப்படும் நிபந்தனைகளை குறிப்பிட சொல்லி இருக்குது. உண்மையா அந்த நாங்கள் SO2 SO3 உச்சியேற்ற தாக்கத்தில் 450 பாகசி வெப்பநிலை பயன்படுத்துகிறாங்க. மண்ணேற்றியம் அமுக்கம் போதுமானது. அடுத்ததா உங்களுக்கு ஊக்கி அவசியம். இங்கே V2O5 ஊக்கி பயன்படுத்துகிறாங்க. அப்போ நிபந்தனைகளை நீங்கள் சரியாக குறிப்பிடல் வேண்டும். அடுத்ததாக HIJKL ஆகிய இரசாயன இனங்களை தேவைப்படும் இடத்தில் அவற்றின் நிலைகளுடன் இனங்காண சொல்லி இருக்குது. இங்கே நிலைகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை நான் குறிப்பிடுறேன். இல்லை எச்சில் நாங்கள் முதலே பார்த்துட்டோம். சல்ஃபர் எரிக்கப்பட்ட SO2 வந்தது வெளியால். தாக்க அறையிலிருந்து வழியோட தாக்கம் முடிஞ்ச SO3I வெளியேறியது. நாங்கள் அதை உறிஞ்சி ஒளியம் H2S2O7 பெறப்பட்டது. அதுக்கு நீர் சேர்க்கைகள் எங்களுக்கு ஐதான H2SO4. நான் நிலை என்று சொன்னது அந்த நிலை ஐதோ சரிந்ததோன்றதை குறிப்பிடுறதுக்கு தான் ஐதான H2SO4. அடுத்ததாக நாங்கள் பதுவிட காட்சி விடைக்க 98% H2SO4 பெறப்பட்டிருக்கிறது. அந்த 98% என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இதில் ஐதான என்று குறிப்பிடப்பட்டிருக்காட்டால் புள்ளிகள் வழங்க முடியாது. ஏனென்றால் நிலைகளுடன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு, பௌதிக நிலைகள் அல்ல என்பதை கவனிக்கவும். அடுத்தது DEF ஆகிய செயல்பாடுகளில் தாக்க அறை எம்மிலும் தாக்கங்களுக்கு ஈடு செய்த ரசாயன சமன்பாடுகளை எழுத சொல்லி இருக்குது. அப்ப டியில எங்களுக்கு முதலாவதா சல்பர் எரிக்கப்படுறதால SO2 வரும். பிறகு தாக்க அறையில SO2 O2 உடன் தாக்கம் புரிஞ்சு SO3 பெறப்படும். பிறகு ஈல SO3 உறிஞ்சப்பட்ட ஒளியம் பெறப்படுற தாக்கம் H2S2O7. Fல நீரோட ஒளியம் தாக்கம் புரிந்து H2SO4 பெறப்படுற தாக்கம். தாக்க சமன்பாடுகளை பார்ப்போம். முதலாவது நான் சொன்ன டியில தகனம் நடக்குது, எரித்தல் நடக்குது, சல்பர் SO2 வருது. எம்மில வலியோட தாக்கம் புரிந்து SO3 பெறப்படுது தாக்க அறையில். பிறகு உறிஞ்சல் நிகழ்வு 98% H2SO4 உறிஞ்சல் நிலைக்கு எங்களுக்கு ஒளியம் பெறப்படுகிறது. பெறப்படுகின்ற ஒளியம் ஐதாக்கல் அறையில் நீரோட தாக்கம் புரிஞ்சு H2SO4 பெறப்படுகிறது. கடைசியா சல்பூரிக் அமிலத்தின் கைத்தொழில் முறை பயன்பாடுகள் கேட்கப்பட்டுள்ளது. விரைவாக பார்ப்போம். உங்களுடைய ரிசோர்ஸ் புக்கில் எல்லாம் விரிவாக இருக்குது. நீங்கள் அதை ஒரு முறை பார்த்துக்கொள்ளவும். வளமாக்கியல் தயாரிக்கிறோம். பொஸ்பேட் வளமாக்கியோ பொஸ்பேட் உரமோ அல்லது அமோனியம் சல்பேட் உரம் தயாரிக்கலாம். அந்த உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். பல்போதிய உற்பத்தி ரேயோன் என்று சொல்கிற எங்களுக்கு தெரியும் ஒரு பொலியஸ்டர், மற்ற பிளாஸ்டிக் உற்பத்திக்கும் பயன்படுத்தலாம். மற்றது பேட்டரி அமிலமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். H2SO4 EH அமைப்பு கலங்களில் துப்புரவாக்கியல் தயாரிப்புகளையும் பயன்படுத்துகிறோம். அடுத்த பி பாட்டுக்கு நாங்கள் போவோம். மேலே கைத்தொழில் முறையில் வெளியேற்றப்படும் மாசுக்களால் வளி மாசுறக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்குது. மேலே கூற்றில் வளி மாசுறலால் ஏற்படும் பிரதானமான பாதக விளைவுகளை குறிப்பிட சொல்லி கேட்டிருக்கிறது. முதலாவது மேலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மேலே கைத்தொழில் முறை H2SO4 தயாரிப்பு. அதில் உங்களுக்கு தெரியும் கட்டாயமாக SO2 SO3 வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படும். அதால் வளி மாசுறும் அமிலமலைக்கு இது காரணமாக இருக்கும். பிரதானமாக நம்ம பாதக விளைவு அமிலமலையாக இருக்கும். இந்த இதுக்கு ஈடு செய்த சமன்பாடை கேட்டிருக்குது பாதக விளைவுக்கு. சுருக்கமாக சொல்கிறேன். SO2 SO3 வரும். SO3 நீரோட தாக்கம் முடிஞ்சு H2SO4 பெறப்படும். H2SO4 வெண்ணமிலம் முற்றாக அயனாக்கம் அடையும். முற்றாக அயனாக்கம் அடையும் போது எங்களுக்கு H+ ஓட SO4 பெறப்படும். SO2 அல்ல SO3 ஆரம்பிக்கலாம். SO2 விடுவிக்கப்படும், SO3 விடுவிக்கப்படும் என்றபடியால் நான் SO2 ஆரம்பிக்கிறேன்.
SO2 விடுவிக்கப்பட்ட வழியில் உள்ள உச்சனோட தாக்கம் முடிஞ்ச SO3 வரும். SO3ஆவும் விடுவிக்கப்பட்டிருக்கலாம். நீரோட தாக்கம் இருக்க H2SO4 புறப்படும். இந்த H2SO4 அயனாக்கம் அடைவதால் H+ம் SO4 புறப்படும். இம்மாசுறுத்திய வளிமண்டலத்துக்கு செல்வதை தடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இயற்கை மூலப்பொருள் ஒன்றை குறிப்பிட சொல்லி கேட்டிருக்கிறேன். உண்மையான அமிலங்களை உறிஞ்சிருக்கு, அமில வாய்க்களை உறிஞ்சிருக்கு மூலத்தை பயன்படுத்தலாம். எங்கள்கிட்ட இருக்கிற இயற்கை மூலப்பொருள்னு சொல்லிக்கல சுண்ணாம்புக்கல்ல நாங்கள் பயன்படுத்தலாம், டொலமைட்டை கூட பயன்படுத்தலாம். இப்போ சுண்ணாம்புக்கல்ல பயன்படுத்தினால் என்ன இடம்பெறும் என்று பார்ப்போம் அடுத்த வினாவில். மேற்படி மாசுறுத்தியை அகற்றல் செயற்பாட்டின் போது இடம்பெறும் தாக்கங்களுக்கு பெறப்படும் விளைவை பயன்மிகு பொருளாக மாற்றுவதற்கும் உரிய தாக்கத்திற்கும் ஈடு செய்த ரசாயன சமன்பாடை கேட்டிருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா சுண்ணாம்புக்கல்ல பயன்படுத்தி SO2 உறிஞ்சலாம். SO2 உறிஞ்சினால் எங்களுக்கு கால்சியம் சல்ஃபைட் வரும், CaSO3. அதில் இருந்து நாங்கள் ஜிப்சத்தை கூட தயாரிக்கலாம். உண்மையாக நாங்கள் சுண்ணாம்பு கல்லை நேரடியாக பயன்படுத்தலாம், அல்லது சுண்ணாம்பு கல்லிலிருந்து கால்சியம் ஆக்சைடு நீராத சுண்ணாம்பை பயன்படுத்தலாம், கால்சியம் ஹைட்ரோக்சைடை கூட பயன்படுத்தலாம். இந்த மூன்று தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த செயற்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு பொருத்தமான பொருட்கள். இதில் பாருங்க, கால்சியம் கார்பனேட் நேரடியாக SO2 உறிஞ்சலாம், CaSO3 பெறப்படும். அல்லட கால்சியம் கார்பனேட் பிரிகடைஞ்ச கால்சியம் ஆக்சைடை கூட பயன்படுத்தினா கூட CaSO3 பெறப்படும். கால்சியம் ஹைட்ரோக்சைடு கூட இதுக்கு பயன்படுத்தலாம், அதன் போதும் CaSO3 தான் பெறப்படும். நான் இந்த தாக்கத்தை கொடுக்கலாம், இல்லை இந்த ரெண்டு தாக்கத்தை கொடுக்கலாம். பெறப்படுற CaSO3 நாங்கள் பயன்மிகு பொருளாக மாற்றணும். ஜிப்சமாக மாற்றிருக்கிறேன். வழியில் உள்ள ஆக்சிஜன் இருக்கைகளை நீரோட சேர்ந்து ஜிப்சத்தை நாங்கள் தயாரிக்கலாம். அடுத்த வினாவுக்கு போவோம். வளி மாசுறலுக்கு காரணமான பின்வரும் இனங்களை கருத சொல்லி கேட்டிருக்குது, தந்திருக்குது. மேலே தரப்பட்ட இனங்கள் தொடர்பாக பின்வரும் வினாக்களுக்கு விடையெழுத சொல்லியிருக்கு. உயர்ந்த அளவில் சூழல் மாசுறலுக்கான இனத்தை இனங்காம்பதுடன் காரணத்தை முன்வைக்க. இதில் பார்த்தீங்கள் என்றால் இந்த 4 பொருட்கள்லையும் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த இவை 4மே பொதுவாக வந்து குளிர் ஏசிலேயோ அல்லது குளிரூட்டிகள்லையோ இன்னும் பயன்படுத்தப்படுற பொருட்கள்லாம் கூடுதலாக. இப்போ இதில் முக்கியமான என்னென்னு சொல்லி இதில் ஹைட்ரசன் இருக்குது, இதில் ஹைட்ரசனோட ரெட்டப்பிணைப்பு இருக்குது. இப்போ இவையெல்லாம் ஆயுட்காலம் கொஞ்சம் குறைஞ்சாக்கள். அப்போ இந்த CFCயோட ஒப்புடையில் மற்றாக்களின் தாக்கம் மாசுறுத்தல் அளவு குறைவென்று சொல்லலாம். அப்போ உயர்ந்த அளவில் சூழல் மாசுறுத்தலுக்கான இனத்தை இனங்காண்புடன் காரணத்தை முன்வைக்க சொல்லியிருக்கு. அப்போ இதில் என்ன பிரச்சனை வருமெண்டா, CFCயை நாங்கள் பயன்படுத்திக்க CCl பிணைப்பு இருக்கிறபடியா குளோரின் வரும், குளோரின் ரடிக்கல் மூலிகம் வரும், சரியான மாசுறுத்தி ஓசோன் படையுடைய காரணமாக இருக்கும். பூகோள வெப்பமாதலுக்கு இவர் காரணமாக இருப்பார் முழுமையாக. நீண்ட காலம் வளிமண்டலில் இருக்கக்கூடியது காரணம் என்னென்னா உறுதி கூட ஹைட்ரசன் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த 2 காரணத்தையும் நாங்கள் சொல்லலாம். பாருங்க, இதை தான் கொடுத்துருக்குது. சூரிய கதிர்கள் முன்னிலையில் Cl ரடிக்கல் உருவாகக்கூடியது ஒரு காரணம். ஆயுட்காலம் உயர்ந்தது, ஆயுட்காலம் உயர்ந்த காரணம் வந்து இதுல எல்லாம் ஹைட்ரசன் இருக்கிறபடியால் CH பிணைப்பு கொஞ்சம் உறுதி குறைவு, தாக்கம் புரிஞ்சு வேறு பொருட்களாக மாற்றப்படக்கூடியது. தாழ்ந்த அளவில் சூழல் மாசுறலுக்கான இனத்தை இனங்காண சொல்லி இருக்குது. இதில் பார்த்தீங்களா இதை விட இந்த 2 பேரும் தாழ்ந்தது தான். இந்த 2 பேரையும் விட இவர் இன்னும் தாழ்ந்ததா இருப்பார். இது HFO என்று சொல்றது, ஹைட்ரோஃப்ளோரோ ஒலிபீன் என்று சொல்லி சொல்றது. இல்லை ரெட்டப்பிணைப்பு, இதில் ஹைட்ரசன் மட்டும் இல்லை, இந்த ரெட்டப்பிணைப்பும் உறுதி குறைவு ஆனபடியால் சூழல் மாசுறுத்தல் இது சரி மிக குறைவாக இருக்கும். அந்த விடை பெறப்பட்டிருக்கிறது. எங்கே Cl ரடிக்கல் உருவாக இயலாது என்ற CCl பிணைப்பு இல்லை, ஆயுட்காலம் குறைந்தது, ரெட்டப்பிணைப்பும் இருக்குது, CH பிணைப்பு இருக்கிறபடியால் ஆயுட்காலம் குறைந்தது. ஒளி ரசாயன போருக்கு காரணமான இனங்களை இனங்காண சொல்லி கேட்டிருக்குது. இதில் உங்களுக்கு ஒளி ரசாயன புகாருக்கு காரணமான இனங்கள் என்று கேட்க கட்டாயமாக
ஒளி ரசாயன புகார் உருவாகிறதுக்கு எங்களுக்கு சிஎல் ரடிக்கலை உருவாக்க வேணும். குளோரோஃப்ளோரோ கார்பன் மிகச்சிறந்தது. இதில் இதுவும் ஒளி ரசாயன புகாருக்கு காரணமாக இருக்கக்கூடியது. ஆனால் இதில் ஹைட்ரஜன் இருக்கிறபடியே இதில் எங்களுக்குரிய தாக்கம் குறைவென்று சொல்லலாம். அடுத்தது சி பார்ட் வந்து பியூட்டைல் ரப்பர் பின்வரும் இது ஒரு சமபௌதியங்களை இருந்து தயாரிக்கப்படக்கூடிய வினா ஒன்று தரப்பட்டுள்ளது. இந்த வினாவை மாணவர்களே 2 சமபௌதியம் தரப்பட்டுள்ளது. வினாவை நீங்கள் பயிற்சியாக செய்து பார்க்கலாம். நீங்கள் இந்த பியூட்டைல் ரப்பரின் கட்டமைப்பை சொல்லி கேட்டிருக்குது. இதில் வந்து உண்மையாக இந்த ரெட்டப்பிணைப்பு உடைஞ்சி இதில் இந்த கார்பனோட இணைய இந்த ரெட்டப்பிணைப்பு உடைஞ்சி இங்கே ரெட்டப்பிணைப்பு உருவாக இது உடைஞ்சு இந்த கார்பனோட இணைஞ்சு அப்படியே தொடராக இணையல எங்களுக்கு பியூட்டைல் ரப்பரின் கட்டமைப்பு பெறப்படும். இதில் நீங்கள் மீள வரும் அலகு வினவும் போது இதில் எண் வரக்கூடாது. அடுத்த வினா இந்த ரப்பர்லையும் ரப்பர்ன்ற கட்டமைப்பு ஒன்று தரப்பட்டிருக்குது. இந்த ரப்பர்ன்ற கட்டமைப்பில் ஒரு பகுதியம் என்னென்று கேட்டிருக்குது. இது ஒரு பகுதியம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெட்டப்பிணைப்பு உடைஞ்சு இங்கே இணைஞ்சிருக்க வேணும். இது ஒரு இணைப்பல் ஓவியம். இணைப்பல் ஓவியம் 2 பேர் இணைஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இதில் ஒரு பகுதியம் ஒன்று ஸ்டைரீனாக இருக்கலாம் அல்லது இதுவுமா இருக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பகுதியத்தை பயன்படுத்தி துவக்கக்கூடிய மீள்தன்மை குறைந்த ரப்பர் என்ற கட்டமைப்பு கேட்டிருக்கு. இதுலேருந்து நீங்கள் ரப்பரை நீங்கள் உருவாக்க முடியும். அதுக்குரிய கட்டமைப்பு நான் தந்திருக்கிறேன். அடுத்த இன்னும் ஒரு பகுதியத்தை பயன்படுத்தி நுரை பதார்த்தங்களை தயாரிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுக்குரிய கட்டமைப்பு தரப்பட்டிருக்குது. அது போலிஸ்டைரீன். இந்த மற்றது வரைந்த பல்வகைந்த விரைத்த நுரை பதார்த்தத்தினதும் பயன்பாடுகள் ஒன்றை கேட்டிருக்குது. பாதனியல் தயாரிப்புக்கு முதலாவதும் இது காவலியாக பயன்படுத்தலாம் அல்ல பொதிசையை பயன்படுத்தலாம். நல்லது மாணவர்களே, இத்துடன் நாங்கள் இந்த மீட்டலை முடித்துக்கொள்வோம். வணக்கம், நன்றி.